ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடிஃபைங்கிற ஆப்ஷனில் ரொட்டேட்டுங்கிற டூலை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறதான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை ஒவ்வொரு ஆங்கிளில் நம்ம எப்படி வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த மாடிஃபைலேயே வந்து நம்ம மூவ் அண்ட் காப்பி ரெண்டு ஆப்ஷனுமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு ஆப்ஜெக்டை எப்படி மூவ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்டை எப்படி காப்பி பண்ணுறது ரெண்டு ஆப்ஷனும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்காக நான் டிராயிங் ஏரியாவில் ஆல்ரெடி ஒரு ஹரிசாண்டலாக ஒரு லைன் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து நான் எப்படி வந்து ரொட்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு வந்து ஒரு லைன் வந்து வரைஞ்சிருக்கோம். இந்த லைனை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்குது. இப்போ நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டை ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த லைனை தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்டதுக்கப்புறம் நம்ம அந்த லைனை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தால் அடுத்தடுத்து செலக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை நம்ம அந்த ஒரு லைனை தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு லைனை தான் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரு கொடுத்துறோம். என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் எந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சு அதை ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அதாவது ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட்னா எது ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட்டை வச்சு சென்டராக கொடுத்தோம்னா அதுலேருந்து நமக்கு ரொட்டேஷன் ஆகும். இப்போ நம்ம லெஃப்ட் கார்னரை நம்ம செலக்ட் பண்ணலாம். லெஃப்ட் கிளிக் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரொட்டேஷன் ஆங்கிள். இப்போ கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரொட்டேஷன் ஆங்கிள், காப்பி ரெஃபரன்ஸ் அப்படின்னு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு லைன் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மேனுவலாக எங்கேயோ வச்சு கொடுத்தாலும் அங்கே வந்து இப்போ அந்த லைன் வந்து ஆங்கிள் சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ரொட்டேஷன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு லைனை ஸ்டார்டிங் பாயிண்ட் மாறாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நம்ம ரொட்டேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இந்த யூசேஜ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆங்கிள் கொடுத்தோம் நம்ம வந்து ஒரு லைனை ரொட்டேட் பண்ணலாம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். 0 டிகிரி ஆங்கிள்லேயே நம்ம வந்து ஹரிசாண்டலாக ஒரு லைன் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஆங்கிள் எப்படி கொடுக்குறத பார்க்கலாம். ரொட்டேட் கமாண்டை கொடுத்துட்டோம். அதே சேம் செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஆப்ஜெக்ட்டும் கொடுத்துட்டோம். இப்போ என்ட்ரு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்பெசிஃபிக் பேஸ் பாயிண்ட் அப்படிங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் ஆங்கிள், அதாவது என்ன ஆங்கிளில் நம்ம 0லேருந்து என்ன ஆங்கிளுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நம்ம வந்து இப்போ வந்து ஸ்பெசிஃபிக் ஆங்கிள் வந்து 40 டிகிரி கொடுக்குறோம். 40 டிகிரி கொடுத்ததும் இப்போ வந்து நம்ம 0லேருந்து 40 டிகிரிக்கு ரொட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிராஸ் வெரிஃபை கூட பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நமக்கு 40 டிகிரிக்கு ரொட்டேட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு அந்த 40 டிகிரி ஆங்கிளுக்கு அந்த லைனு நமக்கு ரொட்டேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த ஆங்கிள் யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ரொட்டேட் ஆப்ஷனில் வந்து நமக்கு காப்பி அண்ட் ரெஃபரன்ஸ்னு ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் டூலில் உள்ள காப்பி அண்ட் ரெஃபரன்ஸ் அந்த ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொட்டேட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கமெண்டில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஜெக்ட்டும் கொடுத்துட்டோம். கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்து ஸ்பெசிஃபை பேஸ் பாயிண்ட் கேட்குது. பேஸ் பாயிண்ட்டையும் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நமக்கு லைன் வந்து பழைய மாதிரி நமக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஆங்கிள் வைஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறோன்னா பண்ணலாம். ஆனால் நம்ம பார்க்க போகிறது வந்து காப்பி ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்க போகிறோம். ஸோ கமெண்டில் பார்த்தீங்கன்னா காப்பி ரொட்டேஷன் ஆங்கிள் அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ வந்து நம்ம கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரொட்டேஷன் ஆங்கிள் ஆர் காப்பி அண்ட் ரெஃபரன்ஸ் கேட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காப்பி எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். காப்பின்னு கொடுத்துறோம். காப்பின்னு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண அந்த லைன்லேருந்து அது எவ்வளோ டிகிரி இருக்கணும், காப்பி பண்ணுற ஆங்கிள் வந்து எவ்வளோ டிகிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஸோ அது எவ்வளோ டிகிரிங்கிறத கொடுக்கலாம். இப்போ வந்து அதுலேருந்து ஒரு 45 டிகிரி நம்ம அந்த காப்பி லைனை வரையலாம். ஸோ இந்த சென்டராக உள்ள லைனை காப்பி ஆகி நமக்கு இந்த எண்டில் வந்துருச்சு. ப்ளஸ் வந்து 45 டிகிரியில் அது வந்து வந்துருச்சு. ஸோ அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 45 டிகிரியில் நமக்கு பி ப்ளஸ் ரொட்டேஷனில் காப்பி ஆயிடுச்சு. இப்போ 45 டிகிரியில் அந்த லைன் வந்து ரொட்டேஷனில் காப்பி ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். இதுலேயே வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா
அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஒரு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லைனை வந்து இன்னொரு லைன்லேருந்து இன்னொரு லைனை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு அதை ரொட்டேட் பண்ணும்போது தான் அந்த ரொட்டேஷனுங்கிற டூல் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்பவும் போல் ரொட்டேஷன் ப்ளஸ் இந்த லைனை தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக் ஃபேஸ் பாயிண்ட் இதே சென்டர் பாயிண்ட் வச்சு தான் ரொட்டேட் பண்ண போகிறோம். எந்த லைனை நம்ம ரெஃபரன்ஸாக வைக்க போகிறோம் அப்படின்றது மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் கேட்குது. ரெஃபரன்ஸ்க்கு அப்புறம் இப்போது அது எந்த ஆங்கிள், இப்போ 0னா 0 ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் ஆங்கிளாகவும் நம்ம கொடுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம செலக்ட் பாயிண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து ஆங்கிள் கூட கொடுக்கலாம். ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள்னு ரெஃபரன்ஸ் கொடுத்தோம்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு 0 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிளை ரெஃபரன்ஸை வச்சு இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணலாம். ஸோ 0ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இந்த லைனை ரெஃபரன்ஸை வச்சு இதை அப்படியே ரொட்டேட் ஆகும். இந்த பாயிண்டோட வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி முடிக்கலாம். ஸோ முடித்தோம்னா இந்த ரெண்டு ஆங்கிளோட இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது இது சென்ட்ரல் லைனு ப்ளஸ் மேலே உள்ளது ஒரு மிரர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு மிரர் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி தான் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.